இந்த பதிவு எதுக்காகனா, ஸ்ட்ரீட் டாக் தெருநாய்க்களை பற்றி தான். நீங்களும் சோஷியல் மீடியாலேயும் சரி, நியூஸ் சேனல்லையும் இதை பற்றி அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெருநாய்க்கள்னால குழந்தைகளும் பாதசாரிகளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கங்கிற மாதிரி சமீபமாக செய்தி அதிகமாக நீங்கள் கேள்விப்பட முடியும். சோஷியல் மீடியாலேயும் சில வீடியோக்களை பார்க்க முடியுது. தனியாக நடந்து போகிறவங்கள, குழந்தைகளை 4-5 நாய்கள் சேர்ந்து தாக்குற மாதிரியும் 10 நாய்கள் சேர்ந்து தாக்குற மாதிரியும் பதிவுகளை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாய்க்கடி மூலயமா அந்த நாய் ரேபிஸ் வைரஸால் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அந்த நபருக்கும் ரேபிஸ் நோய் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% உண்டு. ரேபிஸ் நோயால் அதிகப்படியான உயிரிழப்பு நடந்திருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் ரேபிஸ் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும், தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடி தெருநாய்க்கள் இருக்குங்கிற மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரி சூழலில் டெல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது கார்ப்பரேஷன் தெருநாய்க்களை கேப்சர் பண்ணி அதுக்கு தடுப்பூசியும் ஏபிசி இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்கிறதுக்காக ஏபிசி இன்ஜெக்ஷனையும் செல்டஸால் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரியும் ஒரு தீர்ப்பு வந்த சமயத்தில் விலங்கு நல ஆர்வலர்கள் நிறைய பேர் முன் அதை பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ தெருநாய்க்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் 10 நாயை கூப்பிட்டு போனால் 5 நாயை தான் ரிட்டர்ன் பண்ண விட்டாங்க, மீதியெல்லாம் அடித்து கொண்டுட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லைங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் சமம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே பாதிப்பு யாருக்கு? இப்போ தெருநாய்க்கள் அது கடிக்கிறதுனால ரேபிஸ் நோய் வரணும் நாய்க்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அப்போ பாதிக்கப்பட போகிறது இங்கே குழந்தைகளும் பாதசாரிகளும். அந்த விலங்கு நல ஆர்வலில் பெரும்பாலும் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா பங்களாவில் வாழ்கிறவங்களும் அப்பர் மிடில் கிளாஸ் தான் இருக்கிறாங்க. அப்போப்பட்ட சூழலில் உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியாத காரணத்தினால நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட நீயானால இந்த ஷோவில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகி விலங்கு நல ஆர்வலர்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுறவங்கள எதிர்ப்பாக காட்டியிருக்காங்க. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குங்கிற மாதிரி அது ஒரு டிபேட்ஸி போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாகவும் இருக்குது. ஒரு நாய்க்கள் மீது 6000 ரூபாய் இருக்குங்கிற மாதிரி நீயானால ஒரு டாக்டர் சொன்னார். தடுப்பூசிக்காகவும் அந்த கருத்தடை இன்ஜெக்ஷனுக்காகவும் ஷெல்டர்ஸு லைசன்ஸு இது மாதிரி ஒரு நாய் மேலேயும் 6000 இருக்குது. 6 கோடி நாய்னா 36,000 கோடி வர்த்தகம். இது 96க்கு அப்புறமேலுக்கு சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை, எல்லாத்துலேயும் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் இந்த விஷயத்தில் ரேபிஸ் நோய் அதிகமாக இருக்குது, தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸுங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இதுக்கும் காரணம் ஊழலுங்கும் போது ஏற்றுக்கவே முடியல. அப்போ எதில் தான் ஊழல் இல்லாமல் இருக்குங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு 2% 3% எடுக்கிறீங்களா, ஓகே, அதுவே தப்பு இருந்தாலும் சரி, செய்கிற வேலைக்கு நீங்கள் சம்பளம் மாதிரி இல்லை கூலி மாதிரியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயம், தெருநாய் கடித்து ரேபிஸ் நோயை ஒரு உயிரே போகக்கூட சூழல் இருக்குது. பள்ளி கட்டடங்களை தரம் இல்லாமல் கட்டுறது, இந்த மாதிரி பல இன்சிடெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட சூழலை எல்லாத்துலேயும் நீங்கள் ஊழல் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா இதுதான் சாத்தியம். என்னை பொறுத்த வரைக்கும் நில உச்சவரம்பு சட்டம் இருக்கிற மாதிரி சொத்து உச்சவரம்பு சட்டம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தருக்கும் உச்சவரம்பு சட்டம் இருக்குல்ல, அப்போ பினாமியாகவும் ஒருத்தரை சேர்க்க முடியாது. அதனால சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் மக்களை போய் சேரணுன்னா இந்த பணத்தாசை பிடிச்சவங்க அவங்க மனசை மாறாத வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு கார்பரேஷனுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் பாதசாரிகளும் குழந்தைகளும் பாதிக்க விடாமல் இருக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட இடத்துலேருந்து மட்டும் பார்க்காதீங்க, உங்களோட பிரச்சனையை பாதிக்கப்பட்டவங்க இடத்துலேருந்து பாருங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.